ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஹார்திக் பாண்டியா பச்சையாக தெரியுதுங்க, நடிக்கிறார். ஃபுல் நடிப்பு. அவர் பண்ணுறது தேவையே இல்லாத நடிப்பு நடிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நம்முடைய கெவின் பீட்டர்சன் இப்போ சொல்லியிருக்காரு. கெவின் பீட்டர்சன் என்ன சொல்லிக்கிறாப்லன்றது இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் காய் ஃப்ரம் பாலா மேட்ச் முடிச்ச உடனே சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சுக்கு அப்புறமா மயந்தி லாங்கருடைய தலைமையில் அவங்க ஹோஸ்ட் பண்ண போஸ்ட் மேட்ச் ஷோ நடந்துட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் அண்ட் கெவின் பீட்டர்சன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் கெவின் பீட்டர்சன் அண்ட் சுனில் கவாஸ்கர் முக்கியமாக எடுத்து வச்ச பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஹார்திக் பாண்டியா அவர்களுடைய கேப்டன்சி ஃபெயிலியர், பவுலிங் ஃபெயிலியர், பேட்டிங் ஃபெயிலியர்னு எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறாங்க. அதில் கெவின் பீட்டர்சன் சொல்கிறாரு, அவர் நடிக்கிறாருங்க. எனக்கு பச்சையாக தெரியுது, அவர் டாஸில் வரும்போது அப்படியே சிரிச்ச முகமாக அப்படியே ஸ்மைல்ஸாக நிற்கிறாருல, அதெல்லாம் நடிப்புங்க. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன். என்னை லைன் ஆஃப் ஃபயரில் போட்டு வச்சு பார்த்துக்கிறாங்க நிறைய பேர். அதாவது பல இன்னல்களுக்கு சிக்கல்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு எல்லாரும் கமெண்ட்ரியில் நம்மளை பற்றி பேசுவாங்க, நியூஸ் பேப்பரில் நம்மளை பற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கும், கிரவுண்டில் உள்ள வெளியே எல்லா இடத்துலையும் நம்மளை தான் பேச்சு போயிட்டுருக்கும். நம்ம மேலே ஒரு பெரிய கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றது இருக்குல்ல, அப்போது நமக்கு முகத்தில் நார்மலாக இப்படி சிரிப்புலாம் வராதுங்க. அவர் செம்ம ப்ரெஷரில் இருக்கிறாரு, செம்ம டென்ஷனில் இருக்கிறாரு. அதை வெளியே காட்டிக்க கூடாதுன்றதுக்காக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஏமாற்றி அவர் சிரித்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. அது ஃபுல் நடிப்புங்க, அது ஒரிஜினல் சிரிப்பே கிடையாது அப்படின்னு நம்மளுடைய கெவின் பீட்டர்சன் சொல்கிறார். கெவின் பீட்டர்சன் மேலும் இன்னொரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் தோனியை சப்போர்ட் பண்ணுறீங்க. தோனி உங்களுடைய விளையாடி முடிச்ச நேஷனல் ஹீரோ. அவர் இப்போ நேஷனல் டீமுக்கு விளையாடாமல் இப்போ ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் விளையாட்டுக்கார். அவருக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் நேஷனல் டீமில் இருக்கிற உங்கள் இந்தியன் பிளேயர் ஒருத்தர், அவரை நீங்கள் இப்படி பூ பண்ணுறீங்க கிரவுண்டில் இவ்வளோ பேர் முன்னாடி வச்சுங்கிறது கண்டிப்பாக அவரை மனதளவில் போய் பாதிக்குங்க. அதனால தான் அவர் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இது பாதிக்குது, அவர் கேப்டன்சியை பாதிக்குது. அவருடைய ஃபீல்டிங் சேஞ்சஸ் பாருங்கள், பவுலிங் சேஞ்சஸ் பாருங்கள். 2 ஸ்பின்னர் சூப்பராக போட்டிருக்காங்க. ஆளுக்கு ஒரு ஓவர் போட்டு இவருத்தவங்க 3 ஓவர் போட்டிருக்காரு. அவருக்கு 4வது ஓவர் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு மிச்சம் 3 ஓவர் கொடுக்கவே இல்லை. ஏன்? பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் அவ்வளோ பேரும் அடி வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஏதாவது ஒரு கேப்டன் கொஞ்சமாவது யோசித்து செயல்படுற ஒரு கேப்டன் இந்த இடத்துல ஒரு ஸ்பின் பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா? இவர் யூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டால் அதுக்கு அவரோட காரணத்தை சொல்கிறார். அதனால் அவருடைய ஃபுல் அவர் இதிலே இல்லைங்க. அவர் ஆக்டிவாகவே இல்லை. அவரால் எதையும் யோசிக்க முடியல, ஒழுங்காக செயல்பட முடியல. ப்ரெஷர் வெளியே நடக்கிற ஃபுல்லுமே அவருடைய கேமை பாதிக்குது. தப்பு அப்படி எல்லாமே தப்பு அப்படின்னு இவர் சொல்லும்போது சுனில் கவாஸ்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆர்டினரி கேப்டன்சி, ஆர்டினரி பவுலிங், ஆர்டினரி பேட்டிங், என்ன மாதிரி பாலுக்கு அவுட் ஆகிறாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் குத்தி போடுற பாலை திருப்பி வச்சு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இது எத்தனை தடவை இந்த ஷாட் ஆடி அவுட் ஆகிட்டார். மாற்றுறது கிடையாது. பவுலிங் எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் என் தலைமை ஆர்டினரி பவுலிங். தோனி மாதிரி ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு காத்துனுக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஃபுல் வாலி பால் போடுவீங்களா? ஒரு ஹாஃப் வாலி ஷாட் இந்த சைடு, அந்த பக்கம் பார்த்தா திரும்ப 2வது பால் சரி ஓகே 1 போனால் பரவாயில்ல, 2வது என்ன பண்ணுறீங்க, லென்த்து பால் போடுறீங்க. தோனிக்கு இந்த மாதிரி கடைசியில் யாராவது போடுவாங்களா? சரி ரைட்டு ஓகே. 3வது பால் ஃபுல் டாஸ் போடுறீங்க, ஜூஸி ஃபுல் டாஸ். இந்த மாதிரி போட்டால் யாருங்க அடிக்க மாட்டா? தோனி அடிக்க மாட்டாரா? தயவுசெய்து சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு தான் நம்மளுடைய கவாஸ்கர் கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறாரா நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா? இல்லை அவர் கேப்டன்சியே இவ்வளோ மட்டமாக தான் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பாய்.